Hi friends, welcome to Guru's Notification. இன்னைக்கு மேட்ச் 13 பஞ்சாப் கிங்ஸ் vs லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இவங்களுக்குள்ள நடக்க போகுது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டிலாக இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். லக்னோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஆர்ஹெச் மோடில் இருக்காங்க. எப்படி போட்டாலும் நாங்கள் அடிப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. டீம் அதை மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை தாண்டி பஞ்சாப் ஷ்ரேயஸோட கேப்டன்சி வேறு லெவலில் இருக்கும். அது இல்லாமல் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு கேப்டனாக இருந்து. ஸோ செஞ்சுரி அடிக்கலை, செஞ்சுரி கிட்ட மிஸ் பண்ணிட்டார். எனக்கு தெரிஞ்சது ஆல்மோஸ்ட் செஞ்சுரி தான். டீமுக்காக அதை காம்ப்ரமைஸ் பண்ணார், அது பெரிய விஷயம். ஸோ இந்த ரெண்டு டீமுக்கான ஒரு பேட்டில் இருந்துங்க. ஸோ இதில் யார் ஜெயிக்க போகிறா, வினிங் ப்ராபபிலிட்டி, என்னோட பெஸ்ட் 5 பிக்ஸ் என்ன அப்படிங்கிறலாம் இப்போ பார்க்கலாம். இது வந்து ஜஸ்ட்டு என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் தான். உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் இல்லை கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபேண்டசி லீக்காக இதுக்காகவும் கிடையாது. இது ஜஸ்ட் என்னோட நார்மல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ இப்போ பெஸ்ட்டு 5 பிக்ஸ் யார் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மேட்ச் வந்து இன்றைக்கி லக்னோவில் நடக்கும் போது அதை சொல்லிடுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெட் சாயில் பிச்சாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ இப்போ வாங்க பெஸ்ட் 5 பிக்ஸ் போயிடலாம். என்னோடய ஃபஸ்ட்டு பிக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் புரான் ஒரு ஹெவி வெயிட்டாக தெரிகிறாரு. எப்படி போட்டாலும் அடிப்பேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் மேட்ச் விளையாடிட்டு இருக்காரு. அவரோட இன்டென்ட்டு ரொம்ப ப்ளஸ்ஸு. அவர் வந்து இன்றைக்கி மேட்ச்சில் கண்டிப்பாக நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுவார். ஏன்னா அந்தளவு கான்ஃபிடன்ஸ் லெவலில் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்பலாம். அதுக்கடுத்து ஷ்ரேயஸ் ஐயர் ஒரு மேட்ச் வின்னிங் நாக் ஒன்று ஆடி கொடுத்துருந்தாரு ப்ரீவியஸ் மேட்ச்லேயே. ரொம்ப எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். கேப்டன்ஷிப்லேயும் ரொம்ப நல்ல டீமை லீட் பண்ணிகிட்ருக்காரு. அதாவது போன மேட்ச் அவர் நினச்சிருந்தா அவர் வந்து ஒரு 100 அடிச்சிருக்கலாம். பட் டீம் ஜெயிக்கணும், சஷாங்கை வந்து ஃபோக்கஸ் பண்ண சொன்னார். அதனால் அந்த மேட்ச் வின்னிங்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் தேர்ட் பிக் யார் அப்படின்னு பார்த்துடலாம். என்னோடய தேர்ட் பிக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ் ஃபஸ்ட்டு 2 மேட்சுமே வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு பேட்டிங்கில். ரொம்ப பயப்படாமல் சூப்பராக விளையாடிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரே ஒரு யுஸ்வேந்திர சஹல் பால் கரெக்டாக ஆடணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா யுஸ்வேந்திர சஹல் டாக்டிக்கலாக போலிங் போடக்கூடிய ஒரு ஆள். லெஃப்ட் ஹேண்டர் வந்து அவர் ஈஸியாக ஆடுவாங்க. பட் ரைட் ஹேண்டரை ரொம்ப கஷ்டப்படுத்துவார். அது மாதிரி தான் போலிங் போடுவார். பொறுத்து பார்ப்போம், இல்லை பவர் பிளேயில் அவர் விக்கெட் எடுக்கிறாங்களா அப்படின்னும் நம்ம இன்றைக்கி மேட்ச் பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு 3 பிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக இவரை பற்றி சொல்லணும். ஒரு ஜென்யூன் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம், மார்க்கஸ் ஸ்டோனிஸை நம்ம மறக்கக்கூடாது. அவர் வந்து என்றைக்குமே வந்து ஒரு த்ரெட் ஃபேக்டர் தான் ஆப்போனண்ட்டுக்கு. ஏன்னா பேட்டிங் போலிங் ரெண்டுத்தையுமே நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர், ஸ்பெஷல் ஆல்ரவுண்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். கம்பேரிங் டு மேக்ஸ்வெல் இவருக்கு வந்து வெயிட்டேஜ் அதிகம். என்ன காரணம் அப்படின்னா போலிங் நல்லா போடுவார் மேக்ஸ்வெலோட பெட்டராக. அதே சமயத்தில் குருஷியல் சிச்சுவேஷனில் வின்னிங் நாக்ஸ் ஆடி கொடுப்பார் பேட்டிங்லையும். அதேமாதிரி நல்ல ஃபீல்டுங்க இவர். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இவர் வந்து என்னோடய பிக்கில் இருக்கார். அப்புறம் லாஸ்ட்டு ஒரு சூப்பர் பிக் அப்படின்னு தான் சொல்லுவேன், அர்ஷ்தீப் சிங். இந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ஓப்பனிங் நாக்கை உடைக்கக்கூடிய ஒரு அருமையான போலர் தான் வந்து அர்ஷ்தீப் சிங். கண்டிப்பாக அவர் வந்து பவர் பிளேயில் விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கொஞ்சம் தடுமாறுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அது இல்லாமல் ஒரு எக்ஸலண்ட்டான போலருங்க அவர். வேர்ல்ட் கிளாஸ் போலர் அர்ஷ்தீப் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. அதனாலேயும் என்னோடய பெஸ்ட் 5 பிக்ஸில் அவர் இருக்கார். அதுக்கப்புறம் யார் வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாக வச்சுருக்காங்க இன்றைக்கி மேட்ச்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வின்னிங் ப்ராபபிலிட்டி இன்றைக்கி மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 65% பஞ்சாபுக்கும் 35% லக்னோவுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அது ஜஸ்ட் என்னோடய ப்ராபபிலிட்டி தான். உங்களோட ப்ராபபிலிட்டிஸை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.